எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இந்த சித்திரை அமாவாசையின்றி எந்த முறையில் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடனும் தீர, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக, உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போக இந்த முறையில் காகத்திற்கு தவறாமல் இந்த வெள்ளிக்கிழமையில் அமைந்த அமாவாசையன்று காகத்திற்கு நீங்கள் சாதம் வைப்பதன் மூலம் தீராத பாவம் விலகுங்க. தலைமுறை சாபம் நீங்கி பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட தவறாமல் இந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைத்திடுங்க. குறிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கும்போது என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு கொண்டு வைங்க. இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். மேலும் காகம் உங்களுக்கு காட்டக்கூடிய எச்சரிக்கை என்ன, காகத்திற்கு எந்த திசையில் இருந்து கத்தினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்குங்க. மேலும் மறைந்த நம்முடைய முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா இந்த காகத்தின் வடிவத்தில் தோன்றிதான் நம்மை காப்பதாக சொல்வோம். தினந்தோறும் அந்த காகத்துக்கு நாம் உணவு வைத்தாலே காகத்தின் வடிவில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய அதை சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பதாக சொல்வோம். நெடுங்காலமாக இது நம்ம வழக்கத்தில் இருக்குங்க. பல நாட்டு கலாச்சாரங்களும் காகம் பறவைக்கு துஷ்ட சக்தியை விரட்டக்கூடிய தன்மை அதிகம் இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த காகப்பறவையை மையமாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தினந்தோறும் காலையில் உணவு வைப்பது உங்களை பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கமாக இருக்கும். தினந்தோறும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்தீங்கன்னா சனி பகவானின் அருட்கடாட்சம் கிடைத்து உங்களின் சனி கிரக தோஷங்கள் நீங்கும். இருந்தாலும் காகத்துக்கு உணவு வைப்பதற்கு சில விதிமுறைகளும் சொல்லியிருக்காங்க நம்முடைய சாஸ்திரத்தில். அதை நம்ம பின்பற்றி செய்தாலே நமக்கு இன்னும் நற்பலன்கள் அதிகப்படியாக கிடைக்குங்க. நீங்கள் தினமும் காலையில் காகத்திற்கு உணவு வைத்தீங்கன்னா நீங்கள் உண்ணுகின்ற உணவில் இருந்து ஒரு பகுதி உணவை மட்டுமே காகத்துக்கு உணவாக வைக்கணும். இப்படி செய்தாலே உங்களுடைய முன்னோர்களும் சனி பகவானின் அருள் கிடைக்க வழிவகை செய்து இது காகத்துக்கு முன்னாடி தினமும் மீதமான பழைய உணவுகள் நம்ம சாப்பிட்ட பிறகு மீத இருக்கக்கூடிய எச்சில் உணவை வைக்காதீங்க. இப்படி செய்தால் உங்களுக்கு தோஷம்தான் ஏற்படும். அதே போல் காகத்திற்கு உணவு வைத்த பிறகு அதன் அருகிலே ஒரு கிண்ணத்தில் கட்டாயம் தண்ணீர் வைக்கணுங்க. இதுவே சரியான முறை. மேலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் காய்கறிகள் சேர்த்து சமைக்கப்பட்ட புதிதாக செய்த உணவை காகத்துக்கு வைத்து வந்தாலே குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருமே சாப்பிட்டாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். அதே போல் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைக்கலாம். இப்படி வைப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும், பித்ரு தோஷம் நீங்கும், குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியை பெறுவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு நபர் வைக்கின்ற உணவினை பல காகா சூழ்ந்து உண்டா வெகு விரைவில் உங்களினுடைய கிரக தோஷங்களும் கஷ்டங்களும் தீரப்போகுதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு நபர் வைக்கின்ற உணவை எந்த ஒரு காகமும் சாப்பிடாத பட்சத்தில் அவரின் தோஷமோ பாவ கணக்குகள் இன்னும் தீரவில்லைன்னு எடுத்துக்கலாங்க. இந்த விதிமுறையை பின்பற்றி காகத்திற்கு சாதம் வைத்தாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாவ கணக்குகள் நிச்சயம் விலக ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு முதல் சித்திரை அமாவாசை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் அமாவாசையில் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்ப நல்லதுங்க. பின்னர் இலை போட்டு சாப்பிடுங்க. அலுவலக செல்வோராக இருந்தாலும் தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவதும் நல்லது. அதே போல் காகத்திற்கு உணவு வைப்பதே தான் அமாவாசை விரதத்தின் நிறைவு பலனாக இருக்கும். காகத்திற்கு தினமும் நீங்கள் காலையில் சாதம் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் தீராத கடனும் தொல்லைகளும் தீருங்க. புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும். அதே போல் முன்னோர்கள் வடிவமாக பார்ப்பதால அதையோடு நாம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்வாங்க.
மேலும் இந்த காக்கை சனி பகவானின் வாகனங்க. காக்கைக்கு உணவளிப்பதாலே சனி பகவானின் மகிழ்ச்சி கொள்வாரு. அதோடு சனி பகவானின் சகோதரன்னு சொல்லக்கூடிய யமதர்ம ராஜாவும் பார்த்தீங்கன்னா காக்கை வடிவம் எடுத்து தான் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய நிலையை எறிவாராம். மேலும் காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. காலையில் நீங்கள் எழுவதற்கு முன்னாடியே காக்கை கரைவதை கேட்டால் நினைத்த காரியம் அந்த நாளில் நிறைவேறும். காக்கைக்கு உணவு அளிப்பது மூலம் சனி பகவானையும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஒரே நேரத்தின் ஆசிர்வாதத்தை பெறலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்த தேதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு எவ்வளவு முக்கியம் உண்டோ அதே போல் இந்த சித்திரை அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவங்க உணவருந்துவது ரொம்ப நல்லதுங்க. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க. தீராத கடன் தொல்லைகள் தீரும். அதே போல் இந்த நேரத்தில் தந்திரன் குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பல முறை குரல் கொடுக்குங்க. பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வீட்டில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட மீத சாப்பாட்டை காகத்துக்கு வைப்பீங்க. மிச்சம் மீதியான சாப்பாட்டையும் காகத்திற்கு வைப்போம். சைவ அசைவனை எதுவுமே பாரபட்சம் இல்லாமல் காகவும் அது எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமை மட்டும் பின்னாடி சொல்லக்கூடிய முறைப்படி உங்களுடைய வீட்டில் காகத்திற்கு உணவு வைத்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும். காகத்திற்கு எந்த சாப்பாடை எப்படி வைப்பதுன்னு ஆன்மீக ரீதியாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை போது விடியும் போதே உங்களுடைய வீட்டில் சாப்பாடு இருக்க வேண்டும். அது சாத்தியமில்லை. அதனால் உறங்க செல்வதற்கு முன்னாடி வியாழக்கிழமை இரவே வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி சமையலறையில் தனியாக எடுத்து வச்சிடுங்க. பிறகு வெள்ளிக்கிழமை காலை விடியும் போது உங்கள் சமையல் அறையில் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக இந்த சாதத்தை தண்ணீரோடு கொண்டு போய் காகத்திற்கு உணவாக வச்சிடுங்க. இந்த காலையில் இந்த ஒரு சாதத்தை காகத்துக்கு சாப்பாடு வைத்து உங்களுடைய பசியையும் காகத்தையும் தீர்த்து கொண்டாலே உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக ஆசை உண்டுங்க. மேலும் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம். எக்காரணம் கொண்டு வெள்ளிக்கிழமை மதியம் பழைய சாப்பாட்டை மட்டும் வைக்காதீங்க. பச்சரிசி சாதம் முடித்து அதை வாழை இலையில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு துவரம்பருப்பு சாம்பாரோ இல்லைன்னா பருப்போ போட்டு பிசைந்து இந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்திற்கு வைத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமை இதனால் அதிகரிக்கும். உறவுகளுக்கிடையே சண்டை வராது. வருமானம் எப்போதுமே வந்த வண்ணமே இருக்குங்க. வந்த வருமானமும் வீண் செலவாகாதே. மேலும் இந்த காகம் நமக்கு காட்டக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம வெளியில் போயிட்டு இருக்கும்போது காகம் நம்முடைய தலையில் உரசி விட்டு செல்லும். இதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் வழிபாடே மறந்து இருந்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு உரிய காலத்தில் திதி கொடுக்க மறந்து இருந்தாலோ தான் இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நினைவூட்டும் ரூபத்தில் காகம் செயல்படும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் சனியின் தாக்கம் ஆரம்பமாக போகுதுன்னா இதனால் நீங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும்னு கூட உங்கள் முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் உங்களை எச்சரிக்கும் விதமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் தலையில் உருசு சென்றால் வீட்டுக்கு வந்த உடனே நல்லெண்ணெய் தலையில் உச்சியில் வைத்த பிறகு குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே போல் சனி பகவானை சாந்தப்படுத்த ஏதாவது 6 குளங்களை நீராடிட்டு பிறகு முழு பயபக்தியோடு சனி பகவானின் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நீங்கள் எல் தீபம் ஏற்றி முறைப்படி பரிகாரம் செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் கண்டிப்பாக உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அது மட்டும் இல்லை, காகத்திற்கு உணவளிங்க. அப்புறமா இந்த சித்திரை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு அவங்களை மனதார வழிபடுங்க. உங்களுடைய முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கும். அதே போல் நீங்கள் காகத்திற்கு உணவளிக்கும் போது காகம் உங்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பித்தா அது நல்ல அறிகுறிங்க. இதன் மூலம் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வீதியில் நடந்து செல்லும்போது காகம் தண்ணீர் குடிப்பதை போல
பார்த்தீங்கன்னா இது சுபமாக சொல்லப்படுது. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதே போல் வீட்டில் கிழக்கில் அதுவும் காலை வேளையில் காகம் கரைவதை பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வேலைக்கு செல்லும்போது காகத்தை பார்ப்பது இன்னும் நல்ல அறிகுறி தான். இதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பதிவில் இந்த சித்திரை அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.